السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த சபையின் கண்ணியத்தை மதிக்கின்ற வகையில் குழுமி இருக்கின்ற அன்பார்ந்த பெரியோர்களே, துடிப்பு மிக்க இளைஞர்களே, சிறார்களே, புனிதமான இடத்தில் நம்மையெல்லாம் ஒன்று திரட்டி நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை துவக்குகின்றேன். வழிமாறுகள் நம் வசீலா என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகின்றேன். வசீலா என்கின்ற அரபி சொல்லுக்கு பல பொருட்கள், அவற்றில் ஒன்றுதான் உயர்ந்த படித்தரம். இந்த பொருளில்தான் ஒவ்வொரு பாங்கிற்கு பின்னாலும் நாம் ஓதுகின்ற பாங்கு துவாவிலே இடம்பெற்றிருக்கின்ற வசீலா என்கின்ற சொல் கையாளப்பட்டிருக்கிறது. ஆத்தி செய்யதனா முஹம்மதனில் வசீலத்த, இறைவனை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலாவை கொடு என்று நாம் கேட்கின்றோமே. இந்த வசீலா என்பது ஒரு படித்தரம், தரஜா, அவற்றை கொடு என்று நாம் கேட்கின்றோம். அதே வசீலா என்கின்ற சொல்லுக்கு இறைவனை எதன் மூலமெல்லாம் நாம் நெருங்குகின்றோமோ அதற்கும், இறைவனிடமிருந்து எதையெல்லாம் நாம் பெறுகின்றோமோ, எவற்றின் மூலம் பெறுகின்றோமோ அதற்கும் சொல்லப்படும் வசீலா என்பது. அந்த பொருளில்தான் இறைவன் அருள்மறையிலே சொல்லி காட்டினான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களே, இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வபுத்தகு இலையில் வசீலா, அந்த இறைவனை நெருங்குவதற்கு வசீலாவையும் தேடிக்கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டினான். அந்த வகையிலே ஒவ்வொரு மூமினுக்கும், இறை நம்பிக்கையாளருக்கும் வசீலா தேடுவது மிக அவசியம் என்பது இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் சிலர் சொல்லுவார்கள், மதஹப் மறுப்பாளர்கள், வசீலாவை நாங்களும் தான் ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் வசீலா என்பது நல் வணக்கம், அல் அமலு சாலிஹ், நல்லடியார்கள் அல்ல என்பது அவர்களுடைய வாதம். நம்முடைய கொள்கை, அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய போற்ற தகுந்த கொள்கை என்னவென்றால், நல்வணக்கம் எப்படி வசீலாவாக இருக்கிறதோ அப்படித்தான் நல் அடியார்களும் வசீலாவாக இருக்கிறார்கள். அவர்களும் வசீலாவாக இருக்கிறார்கள் என்பதை பல்வேறு வசனங்களும் பல்வேறு ஹதீசுகளும் நமக்கு எடுத்து எம்பிக்கொண்டே இருக்கின்றன. நாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டாலே போதும், இறைவன் சொல்லி காட்டுகிறான், வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அந்த மக்களை இறைவன் தண்டனை இறக்கி அழிக்க மாட்டான் நீங்கள் அவர்களோடு இருக்கின்ற வரைக்கும். அதே போன்றுதான் அம்மக்கள் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்ற வரைக்கும் இறைவன் அவனுடைய தண்டனை அம்மக்களுக்கு இறக்கி வைப்பதில்லை என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். மக்களுக்கு தண்டனை வராமல் இருப்பதற்கு இரு வழிகள். ஒன்று, அவர்கள் கூட நீங்கள் இருப்பது, அல்லது அவர்கள் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடுவது. இந்த இரண்டுமே வசீலாக்களாக இருக்கின்றன. அந்த மக்கள் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார்கள் என்றால், ஒன்று அவர்களுடைய இஸ்திக்பார் என்கின்ற வணக்கத்தின் வசீலாவை அமைத்து அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டும் அவர்கள் பாதுகாப்பு பெறுகிறார்கள் என்றால், இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலாவா அவர்களுக்கு இருக்கிறார்கள். எனவே இறைவன் இந்த வசனத்தில் இரண்டை சொல்லிவிட்டான். உங்களுடைய வணக்கமும் உங்களுக்கு வசீலாதான், அதே போன்று நல்லடியார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களுக்கு வசீலாதான்
இன்னும் சொல்ல போனால் வணக்கத்தை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே முந்தி சொன்னான். அதற்கு அடுத்து தான் வணக்கத்தை பற்றி சொன்னான். இல்ல நல்வணக்கமே போதும், அதுதான் வசீலா, நல்லடியார்கள்லாம் இல்ல அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாரு. அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க நல்வணக்கம் செய்றீங்க, தொழுவுறீங்க, வணங்குறீங்க, ஜக்காத்து கொடுக்கிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, இந்த வணக்கங்கள் எல்லாம் இறைவனிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது நிச்சயமாக என்று உங்களுக்கு தெரிகிறதா? அந்த நிலையில் இருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய வணக்கம் இறைவனிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படலாம் அல்லது ஒப்புக்கொள்ளப்படாமல் இருக்கலாம் என்ற நிலையில் இருக்கிறதா? அவர் உடனே சொன்னாரு, ஒப்புக்கொள்ளப்படலாம், ஒப்புக்கொள்ளப்படாமல் இருக்கலாம், அந்த நிலையில தான் இருக்குது. ஒப்புக்கொள்ளப்பட்டு நான் எப்படி உறுதியா சொல்ல முடியும் அப்படின்றாரு. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படலாம், ஒப்புக்கொள்ளப்படாமலும் இருக்கலாம் என்ற நிலையில் இருக்கிறார்களா அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறார்களா? அவர் உடனே சொன்னாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள். இப்பொழுது அவரை பார்த்து நான் கேட்டேன், ஒப்புக்கொள்ளப்படலாம் அல்லது ஒப்புக்கொள்ளப்படாமலும் இருக்கலாம் என்ற சந்தேக நிலையில் இருக்கின்ற உங்களுடைய வணக்கம் வசீலாவாக இருக்க முடியும் என்றால், இறைவனிடம் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் என்று முடிவாகி போய்விட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் வசீலாவாக இருக்க முடியாது என்று கேட்டபோது வாயடைத்து போனார். காரணம், இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மக்கள் நல்வணக்கம் செய்கிறார்கள் என்றால் அந்த வணக்கத்தின் மூலம் அவர்களை நான் சொர்க்கத்திலும் பிரவேசிக்க செய்வேன். அதே நேரத்திலே அவர்களுடைய வணக்கத்தை ஃபஜஅல்நாஹு ஹபாஅன் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதி போலும் ஆக்கி விடுவேன் என்கிறார். ஒருவர் தொழுகிறார், கத் அஃலஹல் மூமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், பயபக்தியோடு தொழுதவர் வெற்றி கண்டு விட்டார் என்று சொன்ன இறைவன் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், வயலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், சிலர் தொழுகிறார்கள், கவனக்குறைவோடு தொழுகிறார்கள், அவர்களுக்கு வயல் நரகம் காத்திருக்கிறது என்று எச்சரிக்கை விடுக்கிறார். ஆகவே ஒருவர் தொழுகிறார் என்றால் அந்த தொழுகை அவருக்கு வெற்றியையும் தரலாம், இறைவன் காப்பாற்ற வேண்டும், தண்டனையும் வாங்கி தரலாம். இந்த நிலையில் தான் நம்முடைய வணக்கம் இருக்கிறது. மறுமையில் தான் தெரியும் நம்முடைய வணக்கம் எந்த நிலையில் இருக்கிறது என்று. இந்த சந்தேகத்திற்குரிய நிலையிலே இருக்கிற வணக்கம் நமக்கு வசீலாவாக இருக்க முடியும் என்றால், இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள், அங்கீகரிக்கப்பட்டவர்கள், மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள், அத்தகைய சிறப்புகளை பெற்ற நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் வசீலாவாக இருக்க முடியாது என்பதுதான் நம்முடைய கேள்வி. இது நம்முடைய கேள்வி மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இறைவன் இந்த உம்மத்தினருக்கு 2 பாதுகாப்பை வழங்கியிருக்கிறான் என்றார்கள். இப்படி சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். வமா கான அல்லாஹு யுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் அந்த மக்களிடம் இருக்கின்ற வரைக்கும் அவர்களை இறைவன் வேதனை செய்ய மாட்டான். வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வ ஹும் யஸ்தக்பிரூன், அந்த மக்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்ற காலம் வரைக்கும் இறைவன் அவர்கள் மீது தண்டனை இறக்க மாட்டான். எனவே 2 பாதுகாப்பை தந்திருக்கிறான் என்றார்கள். ஒன்று தன்னை பற்றி சொன்னார்கள், மற்றொன்று இஸ்திக்பார் வணக்கத்தை பற்றி சொன்னார்கள். எனவே ஒரு மக்கள் இறைவனுடைய தண்டனை இருந்து பாதுகாப்பு பெறுகிறார்கள் என்றால் வணக்கம் என்கின்ற வசீலா வைத்தும் பாதுகாப்பு பெறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற வசீலாவை வைத்து பாதுகாப்பு பெறுகிறார்கள். எனவே நல்வணக்கமும் வசீலாதான், நல்லடியார்களும் வசீலாதான் என்பது இறைவனுடைய கூற்றாக இருக்கிறது. மேலும் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பயணத்தினுடைய நிலையில் பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்கின்றன. அதிலே ஒன்றுதான், ஒரு ஊரிலே அந்த ஊர் மக்கள் உணவு கொடுக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ வருத்தம். காரணம், விருந்தோம்பல் என்கின்ற உயர்ந்த நிலை இந்த ஊர் மக்களுக்கு இல்லையே என்று. அந்த ஊரிலே திருவழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு வீட்டின் சுவரு இடியும் தருவாயிலே நிற்கிறது. உடனே அதை புனரமைப்பு செய்கிறார்கள் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதை நல்ல விதமாக இடிந்து விடாமல், கீழே விழுந்து விடாமல் கட்டுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இந்த ஊர் மக்கள் தான் நமக்கு உணவு தரவில்லையே, இவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டுமா என்றார். கடைசியிலே விளக்கம் கொடுத்தார்கள் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இறைவன் அதை சொல்லி காட்டுகிறான் திருமறையில், வம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைனி யதீமைனி
மதீனா, இந்த சுவர் இருக்கிறதே இந்த ஊரிலே இருக்கின்ற அனாதைகளான இரு சிறுவர்களுக்கு உரியது. வகான தஹதஹு கன்சுல் லஹுமா, அந்த சுவருக்கு கீழே ஒரு புதையல் இருக்கிறது, அந்த இரண்டு குழந்தைகளுக்குண்டான புதையல் இருக்கிறது. வகான அபூஹுமா சாலிஹா, அந்த இரு குழந்தையின் தந்தை மிகவும் சாலிஹான நல்லடியாராக இருந்தார். ஆகவேதான் இந்த குழந்தைகள் பெரியவர்களாக மாறியதன் பின்னாலே இந்த புதையலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சுவற்றை நன்றாக நான் கட்டினேன். இதை நானாக செய்யவில்லை, இறைவனுடைய ஆணையின்படிக்கு செய்தேன் என்பதை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறுகிறார்கள். இதை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறார். இந்த ஒரு நல்ல சிறப்பு, நல்ல பாதுகாப்பு அந்த குழந்தைகளுக்கு எப்படி கிடைத்தது? அந்த குழந்தைகள் நல்வணக்கம் செய்ததாலா? இல்லை, அவர்களோ பச்சளம் குழந்தைகள், எப்படி நல்வணக்கங்கள் எல்லாம் செய்திருப்பார்கள்? இறைவனும் அந்த வசனத்திலே சொல்லி காட்டவில்லை அந்த இரண்டு குழந்தைகளும் நல்லவர்கள், ஆகவேதான் இப்படி உதவி செய்தேன் என்று. வகான அபூஹுமா சாலிஹா, அந்த இரண்டு குழந்தைகளின் தந்தை நல்லவர், ஆகவே இந்த பலனை அவர்கள் பெறுகிறார்கள். இதுதான் வசீலா என்பது. இந்த இடத்திலே அந்த குழந்தைகள் இறைவனிடமிருந்து ஒரு பலனை பெறுகிறார்கள் என்றால் அவர்களுடைய தந்தை சாலிஹான நல்லடியாராக இருந்ததின் காரணத்தினால்தான். ஆகவேதான் கூறுகிறோம் நல்லடியார்களும் வசீலாவாக இருக்கிறார்கள். இதை இந்த வசனங்களின் அடிப்படையிலே சொல்லி காட்டுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலாவாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மனித உருவத்திலே பிறப்பதற்கு முன்பும் வசீலாவாக இருந்தார்கள், மக்களோடு மக்களாய் வாழ்ந்த போதும் வசீலாவாக இருந்தார்கள், மக்களின் பார்வை விட்டு மறைந்ததன் பின்னாலும் வசீலாவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றிற்கும் ஆதாரங்கள் ஹதீஸ்களில் காண கிடைக்கின்றன. இந்த உலகத்திலே மனித உருவத்திலே பிறப்பதற்கு முன்னாலேயே வசீலாவாக இருந்தார்கள் என்கிறீர்களே, எப்படி என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படி என்றால், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து வெளியே வந்ததன் பின்னாலே அங்கிருந்த கனியை புசித்ததன் காரணத்தினால் இறைவன் வெளியே செல்லுமாறு சொல்லிவிட்டால் இந்த பூலத்திற்கு வந்து விட்டார்கள். தன்னுடைய அந்த நிகழ்வுக்காக எண்ணி எண்ணி கண்ணீர் வடிக்கிறார்கள், இறைவனிடத்திலே மன்றாடுகிறார்கள். ஏறத்தாழ 300 ஆண்டு காலங்கள் அழுகிறார்கள், மாலை மாலையாக கண்ணீரை வடிக்கிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படவில்லை. 300 வருடங்களுக்கு பின்னாலே இறைவன் அவருடைய உள்ளத்திலே ஒன்றை போடுகிறான், ஒரு வாசகத்தை போடுகிறான். அதை சொல்லி கேட்கிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹும்ம, இறைவனே, இன்னி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டு உன்னிடம் கேட்கிறேன், என்னை மன்னிப்பாயாக. இறைவன் கேட்டான், கைஃப அரஃப்தஹு யா ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எப்படி உங்களுக்கு அவர்களை பற்றி தெரியும்? வலம் அகுலுகுஹு, இன்னும் தான் மனித உருவத்திலே அவர்களை நான் கொண்டு வரவில்லையே என்று கேட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இறைவனே, என்னை படைத்து என்னுடைய உடம்பிலே உன்னுடைய உயிரை ஊதியதன் பின்னாலே அரிசின் தூண்களை கண்டேன். அதிலே எழுதப்பட்டிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய திருநாமத்தோடு இன்னொருவரின் திருநாமத்தையும் சேர்த்து எழுதுகிறாய். அப்படியானால் அவர் நிச்சயம் உன்னுடைய பிரியத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தானவர்களாகத்தான் இருக்க முடியும். இல்லையானால் உன்னுடைய திருநாமத்தோடு அவர்களின் திருநாமத்தையும் இணைத்து எழுதியிருக்க மாட்டாய். ஆகவேதான் அவர்களின் பொருட்டு கேட்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தேன், கேட்டேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இறைவன் சொன்னான், சதக்தயா ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் சொன்னது உண்மை. அவர்களின் பொருட்டு நீங்கள் கேட்டதாலே உங்களை நான் மன்னித்தேன். இன்னொன்றையும் சொல்லட்டுமா? லவ்லா முஹம்மதுன், அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாதிருந்தால் லமா ஹலக்துக, உங்களை நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் சொன்னான். இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தில் மனித உருவத்திலே பிறப்பதற்கு முன்னாலேயே வசீலாவாக இருந்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ் கிரந்தத்திலே நாம் காணுகின்றோம். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இறைவனும் குர்ஆனிலே சொல்லி காட்டினான். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றார்கள். அதன் மூலமே இறைவன் அவர்களுடைய
வேண்டுதலை அங்கீகரித்தான், அவர்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் என்பதையும் குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடமிருந்து பெற்ற அந்த வார்த்தைகள் என்ன சொன்னார்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது இறைவனிடமிருந்து அவர்கள் பெற்றது. அதே போன்றுதான் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காஸிரீன், இறைவனே எங்களது ஆத்மாக்களுக்கு நாங்கள் அநீதம் இழைத்து விட்டோம், ஆகவே எங்களை மன்னிப்பாயாக. எங்களை நீ மன்னித்து அருள் செய்யவில்லையானால் நாங்கள் நஷ்டவாளர்களில் ஆகிவிடுவோம் என்றும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரார்த்தனை செய்தார்களே, அதையும் இறைவனிடமிருந்துதான் அவர் பெற்றார்கள். அதனால்தான் இறைவன் கலிமாத்தின் என்கின்ற பன்மை சொல்லை பிரயோகித்தார். இறைவனிடமிருந்து பெற்ற வார்த்தைகளின் மூலம் அவர்கள் பாவ மன்னிப்பை இறைவனிடமிருந்து அடைந்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்த போதும் வசீலாவாக இருந்தார்கள். எண்ணற்ற தடவைகளில் அருமை தோழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் ஓடோடி செல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. இதுதான் அவருடைய வழக்கமாக இருந்தது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் இன்றைக்கு நம்முடைய தேவைகளை இறைவனிடத்திலே கேட்பதற்கு எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மற்ற நபிமார்களையும் மற்ற வழிமார்களையும் வசீலா வைத்து கேட்கின்றோமோ, இந்த பாடம் நாம் சஹாபா பெருமக்களிடமிருந்து பெற்ற பாடம். காரணம், சஹாபா பெருமக்கள் தங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் ஓடி செல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. இப்படித்தான் ஒரு வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோழர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், மழை இல்லாமல் நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோம், எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் மடிந்து கொண்டிருக்கின்றன, போதிய உணவு இல்லாமல், ஆகவே மழை கிடைக்க இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கத்தை நிறுத்துகிறார்கள், கைகளை உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, இறைவனே எங்களுக்கு மழையை பொழிவைப்பாயாக என்று மும்முறை கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ஹலரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்த நேரத்தில் வானத்தின் எந்த பகுதியிலும் ஒரு சிறிய மேகக்கூட்டம் கூட கிடையாது. ஆனால் பிரார்த்தனை செய்யப்பட்டு முடித்தவுடன் மதீனாவின் ஒரு பகுதியிலே இருந்த மலையிலிருந்து ஒரு சிறிய மேகக்கூட்டம் மேலே கிளம்பி வருகிறது. மேலே மேலே உயர்ந்து உயர்ந்து நடு உச்சிக்கு வந்து அங்கிருந்து பல பிரிவுகளாக பிரிந்து மழை கொட்டன கொட்டுகிறது. ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, ஒரு வார காலம் பெய்து கொண்டே இருக்கிறது. அடுத்த வெள்ளிக்கிழமையும் வந்துவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்கிறார்கள். ஒரு தோழர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், முன்பு மழை இல்லாமல் அவதிப்பட்டோம், இப்பொழுது மழையால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தண்ணீர் அதிகரித்து விட்டதின் காரணத்தினாலே எங்களுடைய வீடுகள் இடிந்து கொண்டிருக்கின்றன, எங்களின் கால்நடைகள் எல்லாம் மடிந்து கொண்டிருக்கின்றன, மழையை நிறுத்த துஆ செய்யுங்கள். இப்பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கத்தை நிறுத்துகிறார்கள், கைகளை உயர்த்துகிறார்கள், இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவனே, இந்த மழையின் நன்மையை எங்களுக்கு வழங்குவாயாக, இந்த மழையின் தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக, மரங்கள் ஓங்கி வளர்ந்து நிற்கின்ற இடங்களுக்கும் ஓடைகள் இருக்கின்ற இடங்களுக்கும் இந்த மழையை திருப்பி அனுப்பிவிடுவாயாக என்று பிரார்த்தனை செய்து முடிக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ஹலரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை செய்து முடித்தவுடன் மழை நிற்கிறது. ஹரஜனா நம்ஷி பிஷம்ஸ், ஜும்மா தொழுகையை முடித்து விட்டு வெயிலிலே நாங்கள் நடந்து சென்றோம் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் சிந்தனைக்கு சில விவரங்களை கொண்டு வர வேண்டும். மழை வேண்டும் என்கின்ற முடிவுக்கு ஒரு தோழர் வந்தபோது இறைவனிடமே கேட்டிருக்கலாம் தானே? இறைவன் சொல்லி இருக்கிறானே, நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், மனிதனுடைய உயிர் நாட்டின் நரம்பை விடவும் மிக அருகிலே நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறானே. அந்த வசனம் அந்த தோழருக்கு தெரியாததால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிட்டார்களா? இறைவன் சொன்னானே, வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் இறைவன் உங்கள் கூட
இருக்கிறான் என்றானே, இந்த வசனமும் கூட அந்த தோழருக்கு தெரியாததால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து மழைக்காக துஆ செய்யுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தார்களா? சரி, இந்த தோழர் இந்த வசனங்கள் தெரியவில்லை என்று யாராவது சொன்னால் அப்படியே அவருடைய பேச்சை ஒரு பேச்சுக்காக ஒத்துக்கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தானே வசனங்கள் எல்லாம் இறங்குகின்றன. அவர்கள் தானே மற்றவர்களுக்கெல்லாம் குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது வந்த தோழரிடம் உங்களுக்கு மழை வேண்டும் என்றால் இறைவனிடம் நீங்க கேட்காமல் என்னிடம் வந்து ஏன் முறையிடுகிறீர்கள் என்றல்லவா கேட்டிருக்க வேண்டும். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த தோழரை பார்த்து, இறைவன் உங்களுடைய உயிர் நாடி நரம்பை விடவும் அருகிலே இருக்கிறான், உங்கள் கூடவே இருக்கிறான், அத்தகைய இறைவனிடம் கேட்காமல் என்னிடம் வந்து ஏன் முறையிடுகிறீர்கள் என்றல்லவா கேட்டிருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கேட்காமல் வந்த தோழரின் வேண்டுகோளை ஏற்று கைகளை உயர்த்தி இறைவனிடம் கேட்கிறார்கள் என்றால் இதுதான் இந்த மார்க்கத்தின் உண்மை அகீதா கொள்கை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அங்கீகாரம் செய்கிறார்கள். இந்த தோழருக்கு தெரியும் இந்த வசனங்கள் எல்லாம் இருப்பது. ஆனால் நாம் கேட்டால் இறைவன் உடனே கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஒரு மூமினுடைய துஆ இறைவனிடம் அங்கீகரிக்கப்படும். ஆனால் கிடைப்பது உடனும் இருக்கலாம், தாமதமும் இருக்கலாம், அல்லது அதனுடைய பலன் மறுமையிலும் கிடைக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி விட்டால் அந்த கைகளை இறைவன் வெறும் கைகளாக திருப்பி அனுப்புவதில்லை. இந்த உண்மையை புரிந்து கொண்டிருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். ஆகவேதான் மழை வேண்டும் என்கின்ற போது அணுகுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. மழை நிற்க வேண்டும் என்பதற்கு கூட தோழர் அங்கு வந்துதான் முறையிடுகிறார். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். அப்பொழுதாவது கேட்டார்களா? வந்த தோழரை பார்த்து, மழை வேண்டும் என்றீர்கள், கேட்டேன் கிடைத்தது, இப்பொழுது நிற்க வேண்டும் என்கிறீர்கள், இதற்காவது இறைவனிடம் நீங்களே கேட்க கூடாதா? அதற்கும் என்னிடம் தான் வந்து முறையிட வேண்டுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை. அப்பொழுதும் கைகளை உயர்த்துகிறார்கள், நிற்கும்படி வேண்டுகிறார்கள், நிற்கிறார். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை. இறைவன் தருகிறான், அதை நல்லடியார்கள் மூலமாக நாம் இறைவனிடத்திலே முன்வைக்கின்ற போது உடனடியாக இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுகிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கண் தெரியாத ஒரு தோழர் வருகிறார். யார் ரசூலல்லாஹ், எனக்கு கண் பார்வை வேண்டும், உதுல்லாஹ் அன் யுஆஃபியனி, எனக்கு கண் பார்வை வேண்டும், தாங்கள் துஆ செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன் ஷிஅத தஅவ்து, நீங்கள் விரும்பினால் நான் துஆ செய்கிறேன், உங்களுக்கு பார்வை கிடைக்கும். வயின் ஷிஅத ஸபர்த, நீங்கள் விரும்பினால் இதே நிலையிலே இருந்து பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கலாம். ஃபஹுவ கைருல் லக, அது கூட உங்களுக்கு சிறந்ததாகத்தான் இருக்கும், உங்களுக்கு எது விருப்பம் என்றார்கள். வந்த தோழர் சொன்னார், எனக்கு கண் பார்வை வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒது செய்து விட்டு 2 ரக்காத்துகளையும் தொழுது முடித்து விட்டு வாருங்கள். அதே போன்று அந்த தோழரும் செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை சொல்லி கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அத்தவஜ்ஜஹு இலைக்க பிநபியிக்க முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ரஹ்மா, இறைவனே உன்னிடம் கேட்கிறேன், உன் பக்கமே நான் முன்னோக்குகிறேன். அருட்கொடையான உனது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டாலே, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்னி அத்தவஜ்ஜஹு பிக இலா ரப்பி, உங்கள் பொருட்டால் எனது ரப்பின் பக்கம் நான் முன்னோக்குகிறேன். ஃபீ ஹாஜதி லிதுக்லாலி, என்னுடைய தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லாஹும்ம, இறைவனே, ஷஃபிஉஹு ஃபிய, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்கின்ற துஆவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது திர்மிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே ஹதீஸ் பைஹக்கியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வார்த்தைகள் அதிகமாக அதிலே எப்படி இருக்கிறது தெரியுமா? இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து சில மணி துளிகள் தான் ஆயின. என்ன ஆச்சரியம், அந்த தோழருக்கு கண் பார்வை வந்து விட்டது. இதற்கு முன்பு அவருடைய கண்ணிலே கோளாறு இருந்தது என்கின்ற அடையாளம் கொஞ்சம் கூட இல்லாத நிலையில் சரியான பார்வையை பெற்று விட்டார் அந்த தோழர் என்கின்ற செய்தி பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பைஹக்கியும் பிரபலியமான ஹதீஸ் கிரந்தம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒன்று. மதுஹப் மறுப்பாளர்களும் பைஹக்கியை ஹதீஸ் கிரந்தம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கிதாபில் தான் இந்த விவரம் இருக்கிறது. ஏன் இந்த வந்த தோழர்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து, இறைவன் தானே நோய்க்கு நிவாரணத்தை அளிக்கிறான், அந்த ஆற்றல் இறைவனிடம் தானே இருக்கிறது, அவனிடமே நீங்கள் கேட்காமல் என்னிடம் வந்து ஏன் முறையிட்டீர்கள் என்று ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை. அந்த தோழரின் வேண்டுகோளை ஏற்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள், கண் பார்வை கிடைக்க வழிவகை செய்கிறார்கள். இதுதான் இறைவனால் வகுக்கப்பட்ட நியதி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் யஸீத் இப்னு அபீ உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஸலவத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டேன். அவர்களுடைய காலிலே ஒரு வெட்டுத்தெலும்பு இருந்தது. நான் கேட்டேன், எப்படி உங்களுக்கு இது ஏற்பட்டது? அவர்கள் சொன்னார்கள், ஹைபர் யுத்தத்திலே இந்த தாக்குதல் ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் சென்றேன். இந்த தாக்குதல் ஏற்பட்டதின் பின்னாலே, என்னுடைய காலிலே விட்டு பட்டதின் பின்னாலே மக்கள் எல்லாம் என்னை பற்றி பேசிக் கொள்கின்ற அளவிற்கு செய்தி பரவிவிட்டது. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று முறையிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் 3 தடவைகள் ஊதினார்கள். அடுத்த கணம் எனக்கு நிவாரணம் கிடைத்து விட்டது. இன்றைக்கு வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதியதன் பின்னாலில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்திலிருந்து ஒரு சிறு வலியை கூட நான் பெறவில்லை என்கிறார்கள் ஸலவத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் நமக்கெல்லாம் ஆச்சரியம். மழை வேண்டும் என்றவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி செல்கிறார்கள். கண் பார்வை வேண்டும் என்றவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி செல்கிறார்கள். தன்னுடைய உடம்பிலே ஏற்பட்ட காயம் ஆற வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் இதெல்லாம் ஏற்பட்டா நீங்க ஆஸ்பத்திரிகளுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த சஹாபா பெருமக்கள் காலிலே ஏற்பட்ட காயம் ஆற வேண்டுமானாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி செல்கிறார்கள். அவர்கள் பலனையும் பெறுகிறார்கள். இதுதான் மார்க்கத்தின் யதார்த்தம், மார்க்கத்தின் உண்மை கொள்கை என்பதை சஹாபா பெருமக்கள் தங்களுடைய செயல்களின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அங்கீகரித்ததன் மூலம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உது செய்வதற்காக தண்ணீர் கொண்டு போய் வைத்தார்கள். ரபீஆ இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உது செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். யார் வைத்தது? ரபீஆ. பொதுவாக பணிவிடை செய்தவருக்கு பரிகாரம் செய்வது என்பது மனித பண்பல்லவா? இங்கே தனக்கு ஒரு உதவி செய்தார், அவருக்கு நாம் கைமாறு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சல் யா ரபீஆ, ரபீஆ அவர்களே ஏதாவது கேளுங்களேன் தருகிறேன் என்கிறார்கள். எப்படி இருக்கும்? இன்றைக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம், எதற்கெடுத்தாலும் டைரக்ட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களில் யாராவது ஒருவர் அந்த இடத்திலே இருந்திருந்தால் கொஞ்சம் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்டே கொஞ்சம் சொல்லிடுவாங்க, என்ன யார சொல்லலாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடம் கேளுங்கள் தருகிறேன் என்று. தாங்களும் உங்களிடம் கேட்க சொல்லுகிறீர்களே, இந்த வசனத்துக்கு மாற்றமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்க கூடும். ஆனால் அங்கே இருந்தது வஹாபி இல்லை, ஒரு சஹாபி என்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த தோழர் கேட்கிறார்கள். எவ்வளவு அற்புதமாக கேட்கிறார்கள் தெரியுமா? சராசரி மனிதராக இருந்தால் எனக்கு தோட்டம் வேண்டும், பணம் வேண்டும், வீடு வேண்டும் இப்படி கேட்டிருப்பார். ஆனால் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்ட புனிதமிக்க சஹாபி அல்லவா? என்ன கேட்டார்கள்? இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாளை மறுமை நாளையில் சொர்க்கத்தில் உங்கள் கூட இருக்கிற பேரு வேண்டும் என்கிறார்கள். அவகைரதாலி வேறு ஏதாவது வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், ஹுவ ஸாக்க, அது மட்டுமே வேண்டும் என்கிறார்கள் ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரத்தி சுஜூத், அதிகம் தொழுது வாருங்கள், நீங்கள் கேட்டது கிடைக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் யார் கொடுப்பது? இறைவன் கொடுக்க வேண்டும். சொர்க்கத்தை படைத்தது இறைவன், இறைவன் கொடுக்க வேண்டும். அந்த சொர்க்கத்தை, அதுவும் அந்த சொர்க்கத்திலே யார் கூட இருக்க வேண்டும் என்கின்ற பேச்சினை அந்த தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தே கேட்கிறார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார்கள். இறைவன் கொடுக்கிறான், பெற்று தருபவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதைத்தான் அவர்களே சொல்லி காட்டினார்கள். இன்னமா அனல் காசிம் வல்லாஹு யுஅதி, இறைவன் கொடுக்கிறான், நான் பங்கீடு செய்கிறேன் என்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் பெறுகின்ற எந்த பேராக இருந்தாலும், நிஅமத்தாக இருந்தாலும், அருளாக இருந்தாலும் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமே பெறுகிறோம். காரணம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நான் பங்கீடு செய்கிறேன், இறைவன் கொடுக்கிறான் என்ற அந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தகுதியை உணர்ந்திருந்ததின் காரணத்தினால் தான் சஹாபா பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஓடி செல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடமிருந்து அதிகமான ஹதீஸ்களை கேட்கிறேன், கேட்டதன் பின்னாலே மறந்து போய்விடுகிறேன், நான் மறக்க கூடாது, அதற்கு ஏதாவது தாங்கள் செய்தாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அப்படியா, உங்களுடைய இந்த ஆடையை மேலே போட்டிருக்கின்றீர்களே ஆடை, அதை கீழே போட்டு விரித்து வையுங்கள் என்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விரித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கைகளால் ஏதோ அள்ளுவது போல இப்படி காட்டி அதிலே போட்டினார்கள். எதுவுமே இல்லை. இப்பொழுது சொன்னார்கள், தும்மஹு, இதை மடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் அப்படியே மடித்துக் கொண்டேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஃபமா நஸீது ஹதீஸன் பஅது, இதற்கு பின்னால் எந்த ஹதீஸை நான் கேட்டாலும் மறப்பதே இல்லை என்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு உதவி நம்மளால செய்ய முடியுமா? சில பேர் கேட்கிறது, என்னங்க இப்ப உயிரா உள்ளவங்கிட்ட உதவி செய்யறோம்னு சொன்னாக்கா அவங்க எல்லாம் நம்முடைய பார்வைக்கு இருக்கிறாங்க, தர்றாங்க, இறந்து போனது எப்படி செய்ய முடியும்? ஒரு பொருளை நேரடியா தான் தரணுங்கிறது இல்ல. இப்ப சல்லதாசன் எப்படி கொடுத்தாங்க? மருந்தா கொடுத்தாங்க, சாப்பிடுங்க, உங்களுக்கு அந்த மருந்தி எல்லாம் போயிரும் அப்படின்னு சொன்னாங்களா? ஏதோ ஓட்டாங்க. நமக்கு ஒண்ணும் தெரியல, கையாசை தான் தெரிஞ்சு உங்களுக்கு சரியாயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய பார்வை விட்டு மறைந்ததன் பின்னாலும் வசீராவாக அமைந்திருக்கிறார்கள். பிலால் இப்னு ஹரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபுக்கு வருகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், கடுமையான பஞ்சம், மழையே இல்லை. அப்பொழுது பிலால் இப்னு ஹரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேண்டுகோள் வைக்கிறார்கள், இஸ்தஸ்கி லி உம்மத்திக யா ரசூலல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத்தினருக்கு மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்கள். ஃபஇன்னஹும் ஹலகு, காரணம் மழை இல்லாமல் அவர்கள் அழிய பார்க்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறார்கள். உறங்கிக் கொண்டிருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண்கிறார்கள். ஃபஇன்னஹும் யுஸ்கவுன், மழை பொழியப்படும் என்கின்ற நற்செய்தியை வழங்குகிறார்கள் கனவிலே. இவர்கள் சொன்னது போன்றே மழை பொழிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்செய்தி அங்கு உண்மையாக எடுத்து காட்டப்படுகிறது. இந்த ஹதீஸ் பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கனவிலே வந்து சொல்லிவிட்டு போனது மார்க்கத்திலே தலீலாக, ஆதாரமாக ஆகாது. எப்பொழுதுமே கனவிலே கண்டால் அது அவருக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு ஆதாரமா ஆகாது. ஆனால் இங்கே ஒரு தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபுக்கு செல்கிறார், யா ரசூலல்லாஹ் என்று அழைக்கிறார், தன்னுடைய வேண்டுகோளையும் வைக்கிறார் என்றால் இதுவெல்லாம் மார்க்கத்திலே ஆகமாக்கப்பட்டவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போதிக்கப்பட்டிருக்க போய்தான் இதை செய்திருக்கிறார்கள். இந்த தோழருடைய செயல்பாடுதான் நமக்கு ஆதாரம். மார்க்கத்திலே இதுவெல்லாம் கூடாது என்றிருந்தால் அந்த தோழர் அங்கே சென்றிருப்பார்களா? யார சூழலா என்றுதான் அழைத்திருப்பார்களா? தன்னுடைய வேண்டுகோளை தான் வைத்திருப்பார்களா? ஒரு மார்க்கத்தின் விவரம் நமக்கு புரிவதை விட அருமை தோழர்களுக்குத்தான் நன்கு புரிந்திருக்கும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருந்து பாடம் பயின்றவர்கள். அந்த தோழர் இதை செய்துகிறார்கள் என்றால் இதுவெல்லாம் மார்க்கத்திலே ஆகமாக்கப்பட்டது. அந்த நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாக வைத்து மழையை பெறுகிறார்கள் அந்த தோழர்கள். அது மட்டுமல்ல, இதே போன்று மழை இல்லாமல் கடும் பஞ்சம் நிலவிய நேரத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சில தோழர்கள் வந்து முறையிடுகிறார்கள், மழை நமக்கு வேண்டுமே, நாம் எந்த நடவடிக்கையில் ஈடுபடலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை துணைவியார் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், சகோதரர்களே,
இதற்கா என்னிடம் வந்து முறையிடுகிறீர்கள்? அங்கே பாருங்கள், உந்துரு இலா கபரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை பாருங்கள். வஜஅலு மின்ஹு குவன் இலஸ்ஸமா, அந்த கபருக்கும் வானத்திற்கும் மத்தியிலே இடைவெளிகளை ஏற்படுத்துங்கள். ஹத்தா லா யகூன பைனஹு வ பைன ஸமாஇ ஸகபுன், இந்த கபரு ஷரீஃபிற்கும் வானத்திற்கும் மத்தியிலே எந்த முகடும் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு இடைவெளி ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். வந்த தோழர்களும் இருந்த முகத்தை அகற்றி இடைவெளியை நீக்குகிறார்கள். என்ன ஆச்சரியம்! மழை பொழிகிறது பொழிகிறது, புற்பூண்டு முளைக்காத இடங்களிலெல்லாம் முளைத்தன, மெலிந்த ஒட்டகைகள் எல்லாம் கொழுத்து விட்டன. ஹதீஸிலே இந்த வாசகங்களே இடம்பெற்றிருக்கின்றன. மக்கள் எல்லாம் அந்த வருடத்தை ஆமுல் ஃபஸத், செழிப்பாண்டு என்று பெயரிட்டு அழைக்கின்ற அளவிற்கு மழை பொழிந்தது. இந்த ஹதீஸ் தாரமியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலர் கூறுகிறார்களே, வணக்கம் மட்டும்தான் வசீலாவாக இருக்க முடியும், நல்லடியார்கள் இல்லை என்றார்களே. இங்கே பிலால் இப்னு ஹரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வணக்கத்தை வைத்து இருவரிடம் கேட்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று முறையிட்டு இருக்கிறார்களே. அப்படியானால் நல்லடியார்களும் வசீலா என்பதை அந்த மார்க்கத்தை அறிந்த தோழர் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அதுபோன்றுதான் ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வந்த தோழர்களிடம் உங்களுடைய வணக்கங்களை வைத்து கேளுங்கள் என்று சொல்லாமல், அதோ அந்த கபரை வைத்து கேளுங்கள் என்றார்களே, அந்த கபரை வசீலா வைத்து கேளுங்கள் என்றார்களே, இறைவனும் தந்தானே. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் உண்மை விளக்கம். நல்வணக்கம் வசீலா, அது போன்றே நல்லடியார்களும் வசீலாவே என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அதுபோன்று உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் ஒருவர் வந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற இடத்திற்கு செல்கிறார், திரும்பி வருகிறார், மறுபடியும் போகிறார். இதை நான் காண்கிறேன். உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அவரிடம் கேட்டேன், போவதும் வருவதுமாக இருக்கிறீர்களே, என்ன விவரம்? அந்த தோழர் சொன்னார், என்னுடைய தேவையை ஹலீஃபா அவர்களிடம் முறையிட்டு நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற வேட்கையிலே வந்தேன். ஆனால் ஏனோ என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள், அதனால் தான் போவதும் வருவதுமாக இருக்கிறேன் என்றார்கள். அப்படியா? பொது செய்து விட்டு வாருங்கள். பொது சேர்த்து வந்தார்கள். துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள். எந்த துவா தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் தெரியாத தோழருக்கு சொல்லிக் கொடுத்தார்களே துவா, அந்த துவா அப்படியே சொல்லிக் கொடுத்தார்கள். இதை படித்து விட்டு செல்லுங்கள். வந்த தோழரும் படித்தார், அங்கே சென்றார். சென்றதுதான் தாமதம். வாயிலில் நின்ற காவலர் இந்த தோழருடைய கையை பிடித்து விறுவிறுவென்று உள்ளே அழைத்து சென்று ஹலீஃபா அவர்களுக்கு முன்னாலே நிறுத்திவிட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாரு, உங்களுடைய தேவை என்ன? இதுதான் தேவை என்கிறார்கள். அந்த தேவையை நிறைவேற்றி கொடுத்து விட்டு, இனிமேல் உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் இங்கே வரலாம், நான் நிறைவேற்றுகிறேன் என்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சந்தோஷத்திலே இந்த தோழர் வெளியே வருகிறார். உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு தேடுகிறார். சந்தித்ததும் ஜஸாக்கல்லாஹு ஹைரா, இறைவன் உங்களுக்கு இதற்குரிய நற்கூலியை வழங்கட்டும். நான் போவதும் வருவதுமாக இருந்தேன், நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த துஆவின் பரக்கத்தால் என்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டன என்றார். அப்பொழுது உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இந்த நன்றி எனக்குரியதல்ல, காரணம் நானாக சொல்லிக் கொடுத்ததல்ல, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் தெரியாத தோழருக்கு சொல்லிக் கொடுத்தது. கண் பார்வை வேண்டும் என்ற வந்த நேரத்தில் இதை சொல்லிக் கொடுத்தார்கள். இதைத்தான் உங்களுக்கு நானும் சொன்னேன் என்று உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் ஒரு விவரத்தை சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். என்னவென்றால், இந்த மதுஹப் மறுப்பாளர்கள், நல்லடியார்கள் எல்லாம் வசீலாவாக இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹதீஸுக்கெல்லாம் என்ன தெரியுமா விளக்கம் கொடுப்பாங்க? என்னங்க துஆ செய்யத்தானே சொன்னாங்க, அதுதான் கூடும்னு நாங்க சொல்றோமே அப்படின்னு சொல்றோம். துஆ செய்ய சொல்றது அப்படிங்கிறது ஒரு வசீலா தானே? ஏன்? இறைவன் தான் நம்ம கூட இருக்கிறான்ல, நம்மளே கேட்கலாமே. இறைவன் தான் நம்முடைய உயிர் நாடு நன்மையோட பக்கத்தில் இருக்கிறானே, நம்மளே கேட்கலாமே. அப்படி இருக்க இன்னொருடம் சென்று எனக்கா துவா செய்யுங்க அப்படி என்றாலும் அவரை நாம் வசீலா வைத்தானே கேட்க சொல்றோம், இல்லாட்டா நாமே கேட்டுக்கொள்ளலாமே. ஆகவே இது துவாதான செய்ய சொன்னாங்க என்றெல்லாம் சொல்லி இங்கே தப்பிக்க முடியாது. அதுவும் கூட வசீலாதான். ஏனென்றால் துவா செய்யுங்கன்னு எங்க சொல்லணும், அல்லா நம்ம கூட இருக்கிறான், நம்ம பக்கத்தில் இருக்க நம்மளே கேட்கலாமே. இன்னொருடம் சென்று துவா செய்ய சொல் என்பதும் கூட ஒரு வசீலாவே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் இந்த 3 நிலைகளிலும் வசீலாவாக இருந்தது போலவே அவர்கள் அல்லாத மற்ற நபிமார்களும் வலிமார்களும் வசீலாவாக இருக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் ஹதீஸ்களில் காண கிடைக்கின்றன. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான பஞ்சம் நிலவிய நேரத்தில் இறைவனிடத்திலே மழை வேண்டும் என்று மன்றாடுகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசீலா வைத்து இறைவனிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹும்ம இறைவனே, இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக்க பி நபியினா ஃபதஸ்தீனா. இதற்கு முன்பெல்லாம் மழை வேண்டும் என்கின்ற போது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலா வைத்து கேட்டோம், நீ எங்களுக்கு மழையை பொழிவித்தாய். இன்றைக்கு இன்னா நதவஸ்ஸலு இலைக்க பி அம்மி நபியினா ஃபஸ்தீனா. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசீலா வைத்து உன்னிடம் கேட்கிறோம், எங்களுக்கு மழையை தருவாயாக என்கிறார்கள். யுஸ்கௌ, மழையும் கிடைக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுலயும் சில பேர் சொல்றது என்னன்னா, இது உங்களை வச்சு கேட்கல, இது அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு எங்களுக்கா துஆ செய்ய சொன்னாங்கன்னு தான் சொன்னாங்க. உமர் எல்லாரும் துஆ செய்ய சொன்னாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனா இந்த ஹதீஸ்ல என்ன இருக்குது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இறைவனிடம் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இறைவனே. உமர் ரலியல்லாஹு டைரக்டா கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட. எப்படி கேட்கிறாங்க? பி அம்மி நபியினா, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவின் பொருட்டு உன்னிடம் கேட்கிறோம் என்று இறைவனிடத்திலேயே முறையிடுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு துஆ செய்றாங்க. இது ஹதீஸ்ல வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆ அல்லாஹ்வே கேட்கிறது. நல்வணக்கம் மட்டும்தான் வசீலா என்று இருந்தால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யாத வணக்கமா? அவர்களுடைய வணக்கத்தை வைத்து இறைவனிடம் கேட்க மாட்டார்களா? ஏன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வைத்து கேட்க வேண்டும்? இப்படியெல்லாம் சில கூறுவார்கள் என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். நல்வணக்கம் மட்டுமல்ல, நல்லடியார்களும் வசீலாதான் என்பதை இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு அறிவித்து காட்டுகிறார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த செயல்பாடு மார்க்கத்திலே விளக்கப்பட்டிருந்தால் யாராவது ஒரு தோழராவது ஆட்சேபம் தெரிவித்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனா அத்தனை பேரும் இதிலே உடன்பட்டு மழையல்லவா பெறுகிறார்கள். ஆகவே இதுதான் அசல், இதுதான் மார்க்கம், மார்க்கத்தின் கொள்கை இதுதான். ஏன்னா மறதா மட்டும்தான் தானாக இதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா மற்ற சஹாபா பெருமக்கள் எல்லாம் இது தவறுன்னு சொல்லியிருப்பாங்க. அமல வச்சு கேளுங்க, ஏன் ஒரு நபரை வைத்து கேட்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கணும். ஆனா எல்லோருமே அதில் உடன்படுகிறார்கள், யாரும் ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை. இதுதான் உண்மையான மார்க்கம் என்பதை அந்த தோழர்கள் புரிந்திருந்தார்கள். தோழர்கள் புரிந்தது போலவே இன்றைக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரும் புரிந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களில் நல்லடியார்களின் மூலம் மற்றவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறார்கள். ஒரு இடத்திலே நன்மக்கள் ஒன்று கூடி இறைவனை திக்ரு செய்கிறார்கள். அந்த இடத்திலே ஒருவர் அமர்கிறார், உட்கார்ந்தார். அவரு சேர்ந்து திக்ரெல்லாம் செய்யல, உட்கார்ந்தார். இவர் நல்லோர்களுடைய இடத்திலே அமர்ந்ததால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும், அவர்களோடு உட்கார்ந்த அந்த மனிதர் ஒரு காலம் தீயவராக மாட்டார், அவர் நல்லவரே என்கிறார்கள். இது புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டது. எந்த வணக்கம் செய்யல, அவர் திக்ர் செய்யல. சஹீஹான ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இருக்குது. உட்கார்ந்ததால். அப்படியானால் நல்லோர்களின் பொருட்டு இன்னொருவர் நல்லவராக மாறுகிறார். இதுதான் வசீலா அப்படிங்கிறது. நல்லவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஹல் துர்ஸகூன் வ துன்ஸரூன் இல்லா பிதுஆஃபாயிக்கும். இந்த உலகத்திலே நீங்கள் ரிஸ்க் வழங்கப்படுகிறீர்கள் என்றால், இறைவனிடமிருந்து உதவி பெறுகிறீர்கள் என்றால், உங்களில் யார் பலகீனமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களின் பொருட்டுத்தான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டது. இன்னாரும் மூலமாகத்தான் நமக்கு ரிஸ்க் கிடைக்குது. அதுதான் வசீலாங்கிறது. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பற்றி சொல்றாங்க, பலகீனமான மனிதர்கள் பற்றி தானே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதான் சொல்றோம், நல்லடியார்கள் வசீலாங்கிறது நாம் புதிதாக நம்முடைய விருப்பத்துக்கு சொன்னதல்ல, ஹதீஸ்களில் காண கிடைக்கின்றன எண்ணற்ற ஆதாரங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கூறுகிறார்கள், சஹாபா பெருமக்கள் அப்படி புரிந்திருந்தார்கள். எனவே இதற்கு மாற்றமாக கூறுவதுதான் பித்அத், மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அவர்கள் தங்களை
சீர்திருத்தி குர்ஆன் ஹதீஸ் வழி நடக்க முயற்சி செய்ய வேண்டும். இறைவனும் அருள் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், ஷாம் நாட்டிலே, இன்றைக்கு சிரியா நாடு, அந்த நாட்டில் 40 அபுதால்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அபுதால் என்பது வலிமார்களில் ஒரு பதவி. அந்த பதவியை வைக்கக்கூடியவர்கள் 40 நபர்கள் ஷாம் நாட்டிலே, சிரியா நாட்டிலே இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களில் ஒருவர் இறந்து போய்விட்டால் அந்த இடத்திலே இன்னொருவர் நியமிக்கப்படுகிறார். எனவே 40 பேர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு கூறுகிறார்கள், யுஸ்கா பிஹிம் அல்-கைஸ், அந்த நாட்டினருக்கு மழை கிடைக்கும் இவர்களின் பொருட்டாலே. எதிரிகளை தோல்வி அடை செய்கின்ற உதவியும் அந்த மக்களுக்கு கிடைக்கும் இவர்களின் பொருட்டாலே. அந்த சிரியா நாட்டினருக்கு இறங்குகின்ற தண்டனை அகற்றப்படும் பிஹிம் இவர்களின் பொருட்டாலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்லடியார்கள் மூலம் மக்களுக்கு பலன் கிடைக்கிறது. அவர்களுக்கு பலன் கிடைப்பதற்கு நல்லடியார்கள் வசீலாவாக இருக்கிறார்கள் என்று மார்க்கத்தை நமக்கு சொல்லி தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கின்ற போது அவர்களுடைய கூற்றுக்கு முரணாக நாம் எப்படி சொல்வது? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டே அவர்களுடைய சொல்லுக்கு மாற்றமாக எப்படி நாம் சொல்லலாம்? ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை தாயார் இவ்வுலகை விட்டு மறைந்து விட்டார்கள். அவர்களுக்காக கபரை வெட்டுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெட்டப்பட்டது. அந்த இடத்திற்கு வந்தார்கள், துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஃபாத்திமா பின்த் அஸத், இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இறைவனே நீ மன்னிப்பாயாக. வ வஸ்ஸ அலைஹா மத்ஹலஹா, அவர்கள் இருக்கிற இந்த கபர் ஷரீஃபை விரிவாக்கி வைப்பாயாக. இந்தோட நிப்பாட்டு இல்ல, அதுக்கு அடுத்துதான் நமக்கு பிரச்சனை. இந்தோட நிப்பாட்டு இல்ல, அதுக்கு அடுத்து ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதை நான் கேட்கிறேன் பிஹக்கி நபியிக்க, உன்னுடைய நபியின் பொருட்டாலே. தன்னை பற்றி சொல்றாங்க, உன்னுடைய நபியின் பொருட்டாலே கேட்கிறேன். வல் அம்பியா அல்லதீன மின் கபிலி, எதற்கு முன்பு வந்தார்களே அந்த நபிமார்களின் பொருட்டாலும் கேட்கிறேன், இதை நீ வழங்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இது தபரானியிலே, ஹாக்கிமிலே, இப்னு அபீ ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லடியார்களை வசீலா வைக்கிறார்கள், தன்னை வசீலா வைக்கிறார்கள். இதற்கு முன்பு அந்த நபிமார்களை வசீலா வைத்து கேட்கிறார்கள். இப்ப நல்வணக்கம் மட்டும்தான் வசீலா, நல்லடியார்கள் இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப இந்த ஹதீஸுக்கெல்லாம் என்ன பதில்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு துஆவை சொல்லி தருகிறார்கள். பாங்குலி கேட்டதன் பின்னாலே வீட்டிலிருந்து புறப்பட்டு பள்ளிக்கு சென்று கொண்டு இருக்கிறோம் அல்லவா, போகின்ற போது ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்ன துஆ ஓதணும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, இறைவனை உன்னிடம் நான் கேட்கிறேன். தன்னுடைய தேவைகளை அங்கே சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய பொருட்டால் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். பிஹக்கி ஸாயிலீன அலைக, உன்னிடம் யாரெல்லாம் கையேந்து முறையிடுகிறார்களோ, வேண்டுகோள் வைக்கிறார்களோ அவர்களின் பொருட்டு நானும் கேட்கிறேன். வபிஹக்கி மம்ஷாய ஹாதா, உன்னுடைய பள்ளிக்கு நடந்து செல்கிறேனே இந்த நடையின் பொருட்டும் கேட்கின்றேன். இப்ப ஸல்லல்லாஹு ரெண்ட கொண்டு வர்றாங்க. நடை என்பது வணக்கம், பள்ளிக்கா செல்றது. அப்ப வணக்கத்தை வச்சும் கேட்கலாங்கன்னு சொல்லி தர்றாங்க. உன்னிடம் கேட்கின்ற நல்லடியார்களின் பொருட்டு என்கிறார்கள். நல்லடியார்களும் வசீலா என்பதையும் சொல்லி தருகிறார்கள். வணக்கத்தை விடவும் நல்லடியார்களை முற்படுத்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹக்க சாயிலீன் என்று சொல்லிவிட்டு தான் ஹக்கி மம்ஷாய ஹாதா என்கிறார். ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததன் படிக்கு நல்வணக்கமும் வசீலாவே, நல்லடியார்களும் வசீலாவே. இது அவர்கள் அறிவித்தது. சஹாபா பெருமக்கள், மார்க்கத்தை புரிந்த அந்த நன்மக்கள் தங்களுடைய வாழ்நாளையும் நடைமுறைப்படுத்தி காட்டியதும் அதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்னும் முடிவுக்கு வந்து விட்டால் அவர்கள் என்ன சொல்லி தருகிறார்களோ அதை அப்படி எடுத்துக் கொள்வதுதான் சரியானது. இன்றைக்கு வசீலாவாக நல்லடியார்களை நாம் அமைத்துக் கொள்வதெல்லாம் கூடாது என்று சொல்றதுக்கு எதுக்கெடுத்தாலும் வசனத்தை ஓதுற மாதிரி இதுக்கும் வசனத்தை ஓதுவாங்க. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், வசனத்தை ஓதி விடுவார்கள். அவர்கள் கூறுகிற பொருள் தான் தவறு என்று நான் சொல்லி இருக்கிறேன். இதற்கு வசனத்தை ஓதுவாங்க. என்ன
அப்ப அந்த காலத்துல இருந்த முஷ்ரிக்குங்களுக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. என்ன, அந்த காலத்துல முஷ்ரிக்களை பார்த்து யாராவது கேட்டா, யார் இந்த உலகம் வானம் பூமியெல்லாம் படைச்சதுன்னா அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வலகின் அல்தஹும், அந்த மக்களிடம் நீங்கள் கேட்டால், மன் ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்றெல்லாம் கேட்டு பாருங்கள். ல யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்றுதான் பதில் கொடுப்பார். அப்ப அல்லாஹ் தான் சொன்னாங்க. அப்படி இருந்துகிட்டு சிலைகளையும் வணங்கினார்கள். இதையப்பா வணங்குறீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த மக்கள் சொன்ன காரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான். மான் அபுதுஹும் இல்லா லியகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இறைவனிடம் இவைகளெல்லாம் எங்களை சேர்த்து வைக்கும், நெருக்கி வைக்கும் என்பதற்காக இவைகளை வணங்குகிறோம் என்பார்கள். அப்ப அவங்க செஞ்சது நீங்க ஒண்ணுதானே. அவங்க சிலைகளை வணங்கினாங்க, நீங்க வலிமார்கள் வசீலாங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதுலயே வேறுபாடு இருக்குதா இல்லையா? அவங்க சொல்ற கூட்டிலே அப்படி இருக்குது. ஏன்? இறைவனை நெருங்குவது தவறல்ல. அல்லாஹ் அங்க தவறுன்னு சொல்லி காட்டுறது இறைவனை நெருங்குதல்ல, இறைவனை நெருங்கணுங்கிறான். அல்லாஹ் வஸ்ஜுது வக்தரி சொல்லி காட்டுகிறான். சிரம் பணிந்து என்னை நெருங்கு. இறைவனை நெருங்குவதற்கு கையாண்ட வழிமுறைதான் தவறு என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் குத்ஸில சொல்லி காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்கல்ல, லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில், ஒரு அடியார் நல்வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறார். ஹத்தா உஹிப்பஹு, அவரை நான் நேசிக்கின்ற வரைக்கும். இறைவன் நேசம் எப்பொழுது கிடைக்கும்? இறைவனை நெருங்கினால் கிடைக்கும். அந்த நெருங்குதல் என்பது ஏற்பட வணக்கம் வேண்டும். இதுதான் இறைவனுடைய கூற்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க ஹதீஸ் குத்ஸியிலே. எனவே இறைவனை நெருங்குவது என்பது மார்க்கத்திலே புகழத்தக்க, வரவேற்கத்தக்க ஒரு வணக்கமாகும். அதை பெறுவதற்குண்டான வழிமுறைகள் அது சரியானதாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த மக்கத்து முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க? சிலைகளை வணங்கினார்கள். அங்க அதே வருது, மா நஅபுதுஹும், இவைகளை நாங்கள் வணங்குகிறோம். இதற்காக அதிலேயே முடிஞ்சு போச்சங்க. அந்த வசனம் யாருக்கோ எங்களுக்கு இல்லைன்னு இப்ப நம்மெல்லாம் நாங்க வழிமார்களை வணங்குகிறோம் யாரா சொல்றாங்களா? என்ன இது கூட்டா இருக்கு? நாங்க இறைவனை தான் வணங்குறோம், இறைவன் தான் எங்களுக்கு தரணும், இறைவனை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி உயிரா இருந்தா கொடுக்கலாம், மையத்தா இருந்தா கொடுக்க முடியாதுங்கிறாங்களே, அந்த நம்பிக்கை கூட எங்களுக்கு இல்ல. உயிரா இருந்தாலும் கொடுக்க முடியாது. எங்களுடைய ஆக்கியது அப்படி. உயிராக இருப்பவனுக்கும் முடியாது. எங்களுடைய ஈமான் தான் உறுதியா இருக்குது. இறைவன் ஒருவனுக்கு முடியும், இறைவனை தவிர உள்ள வேறு எவருக்கும் முடியாது. அது உயிராக இருந்தாலும் முடியாது, மையத்தா இருந்தாலும் முடியாது. உயிரா இருந்தா முடியும் எப்படி சொல்றது? அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமீஆ, இறைவன் சொன்னான் ஆற்றல் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு சொந்தமானது. அப்படி இருக்கும்போது உயிரா இருந்தா முடியும் சொன்னா இறைவனுக்கு ஒரு ஆற்றலை இப்ப உயிரா கொடுத்துட்டோமே, சிறுக்கு வந்துருமாங்க. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் முடியும். அதை பெற்று தருபவர்கள் உயிரா உள்ளவர்களாலும் முடியும், இந்த உலகை விட்டு மறைந்தவர்களாலும் முடியும் என்று நம்ம சொல்றோம். சொல்றதா செய்யறது அல்லாதான். ஈமானுக்கு எங்க பேசுறது வந்துச்சுங்க? ஈமானுக்கு எந்த படுதலும் இங்கு இல்லை. உலகத்தில் நிகழ்கின்ற எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் இறைவனால் தான் நிகழ்த்தப்படுகின்றன. அதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நாம் படைக்கப்பட்டோம், நாம வரவில்லை, இறைவன் படைத்தான். இன்னா கலக்கன இன்சான நுத்துபத்தின், நாம் தான் மனிதனை நுத்துபாவிலிருந்து படைத்தோம். அல்லாஹு தஆலா தாயினுடைய வயிற்றுல பல மாறுதல்கள், அதையும் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி தர்றான். இப்பெல்லாம் சொல்றான் மாற்றங்கள். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், வயிற்றிலிருந்து இறைவன் தான் உங்களை வெளியிலே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்ப கேட்கிறோம், பார்க்கிறோம். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதா, கேட்கும் செவியையும் பார்க்கும் கண்ணையும் நாம் தான் அமைத்து வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். என்னங்க நம்மகிட்ட இருக்கு? எல்லாமே அல்லாஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஏதோ விவசாயத்து பக்கம் போறோம்னு வச்சுக்கிறோங்க. விவசாயம் எல்லாம் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், விவசாயத்தை நீங்களா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் விவசாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். எல்லாம் இறைவன் தான் சொல்லி, நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொன்றும் இப்போ கபூர்ல போய் அடக்கம் செய்யறோம்ல, அதை கூட அக்பராங்கிறான். நம்மளாம் ஒரு ஆள் மூத்தா போயிட்டா நாங்கெல்லாம் கொண்டு போய் அடக்கிட்டு வந்துட்டோங்கிறோம். அல்லாஹ் சொல்ற, நீங்க எங்க அடக்குறீங்க? அக்பரஹு, இறைவன் தான் அந்த மையத்தை அடக்கினான் என்று இறைவன் சொல்லி தர்றான். நடப்பவைகள் எல்லாம் நம் மூலம் நடக்கின்றன, ஆனா நடத்த வைப்பவன் இறைவன். அந்த வழி வந்துட்டா எந்த உதவியாலும் யார்தான் செய்யணும்? அல்லாஹ் தான் செய்யணும். அந்த அல்லாஹ் உயிரா உள்ளவங்க மூலமாவும் செய்யலாம்,
இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனவர்கள் மூலமாகவும் நமக்கு செய்யலாம். யார் மூலமா செய்யலாம்? இல்ல இல்ல உயிராளவங்க மூலமா தான் அல்லாஹ் செய்வான், இந்த உலகத்தை மருந்து மூலமா செய்ய மாட்டான்னு சொன்னா, அல்ல செய்ய முடியாதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு இவங்க ஒரு வரையறை இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு ஒரு வரையறை. அல்லாஹ்வால் முடியும், இப்படித்தான் முடியும், அப்படியெல்லாம் முடியாது. இதுவா ஈமான்? இறைவனுக்கு ஆற்றல், எதுவும் முடியும். மையத்தாலும் உதவி செய்ய முடியும் இறைவனால், உயிராய் இருப்பவனாலும் உதவி செய்ய முடியும். இதுதான் நம்முடைய ஈமான். நம்முடைய ஈமான் தான் சரியா ஈமான் இருக்கிறவங்க பார்த்துதான் சிறுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதான் ஆச்சரியம். ஆனா உயிரா உள்ளவங்களுக்கு முடியும்னு சொல்றதுதான் சிறுக்கு. அங்கதான் நம்ம பாயிண்ட் வைக்கணும். உயிரா உள்ளவர்களா முடியாது. இன்னொன்னு, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், தொழுகையிலே நீங்க ஓதுறீங்க, இறைவனை உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வழிமாறட்ட போய் நீங்க வேண்டுகோள் வைக்கிறீங்களா? எப்படி? சரி, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஓதிவிட்டு இந்த வசீலாவை மறுக்கக்கூடியவர்கள் எல்லாம், மதுஹப் மறுப்பாளர்கள் எல்லாம் பள்ளிக்கு வெளியே வந்தவுடன் ஒவ்வொரு தேவைக்கும் மனிதர்களை அணுகி கொண்டிருக்கிறார்களே. அது உணவாக இருக்கட்டும், உழைப்பாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், எங்க போறாங்க? தொழுதுட்டு வந்துடுறேன், நான் டாக்டர் மருத்துவ எப்போ போகலாம் டாக்டரை பார்க்க, தொழுதுட்டு வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு. இங்க என்ன சொன்னார் தொழுகையில? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை வணங்குகிறேன், உன்னிடம் உதவுகிறேன் சொல்லிவிட்டு வெளியே போனா டாக்டர்கிட்ட போறாரு. ஆனா யாரு சுபா கொடுக்கறது? அல்லாஹ். வலிமார்களிடம் போகிறேன் என்று கேட்கக்கூடியவர்கள், நாம் இது ஓதி எடுத்து எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போனோம், வீடு கட்ட இன்ஜினியர்கிட்ட போனோம், வேலை செய்யறதுக்கு கடைக்கு முதலாளிகிட்ட போனோம், சோறு வேணுங்கிறது கடைக்கு போனோம், இது யோசிச்சாங்களா? இறைவனிடம் தான் உதவி கேட்கிறோம். என்றைக்கும் அவன் தான் உதவி செய்பவன், அவனை தவிர வேறு யாராலும் உதவி செய்ய முடியாது. உயிருடன் இருந்தாலும் சரிதான், இறைவன் செய்கிறான். உயிருள்ளவர்கள் மூலமாகவும் உலகத்தை விட்டு மறைந்தவர்கள் மூலமாகவும். இதுதான் ஒரு மூமினுடைய நம்பிக்கை. அடுத்து சொல்லுவாங்க, செருப்புவாறு அருந்து போனாலும் இறைவனிடமே கேளுங்கள் என்றிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா இங்க அவுலியா கிட்ட போய் கேட்கறீங்களே. இப்படித்தான் ஒருவர் மேடையிலே நின்று பிரசங்கம் செய்தார். செருப்புவார் அணிந்தாலும் இறைவனிடம் கேளுங்கள். மேடை விட்டு கீழே இறங்கினாரு, அவர் செருப்பு அருந்து போச்சு. ஆனா செருப்பை தைக்கிற ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் சொன்னாரு அல்லாட கேட்கணும்னு சொல்லி. ஒண்ணு செருப்பை தைக்கிற ஆளை தேடுறாரு, அல்லது செருப்பை கீழே போட்டு கடைக்கு போறாரு புது செருப்பு வாங்குறதுக்கு. ஆனா அவர் என்ன சொன்னாரு? அருந்து போனால் இறைவன் கேட்கணும். இறைவனுக்கு விட்டாச்சு. தைக்கிற வரையும் அல்லது செருப்பு விற்கிற கடையிலும் தான் இப்ப நாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொன்னது என்ன ஆயிற்று? அவ செருப்புக்கு மட்டும்தான் அந்த சட்டமா? துணி அருந்து போனால், கிழிந்து போனால் இறைவனிடமே கேளுங்கள். அப்ப தேய்க்கிறக்காரர் யாரும் போக கூடாத? ஆனா இப்படி சொல்றவங்களே போயிட்டு இருக்காங்களே. வீடு இடிந்து போனால் கொத்தனார்ட்ட யாரும் போக கூடாது, அல்லாதான் கேட்டு இருக்கணும். ஆனா இவங்க கொத்தனார் கூப்பிட போறாங்களே. என்னங்க இது? அப்ப உண்மையிலேயே இந்த ஹதீஸை பின்பற்றுவதாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? செருப்புவார் அந்தவுடன் அல்லாதான் கேட்கணும். இவங்கிட்ட போனான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, இந்த ஹதீஸ்பரா நடக்கிறாங்கலாம். ஆனா இந்த ஹதீஸ்பரா யாரும் நடக்கிறது இல்லையே. சம்பந்தம் இல்லாம வழிமார்கள் எங்க இருக்கணும்? அந்த ஹதீஸ் பிரகாரம் ஒரு நடக்க வேண்டும் முடிவுக்கு வந்து விட்டால் அவர் என்ன செய்யணும்? அருந்துருச்சா, நான் அறுக்கவெல்லாம் போக மாட்டேங்க, சலாசம் சொல்லியிருக்காங்கல்ல, அதனால நான் அருந்ததை தைக்கவெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். சம்பந்தமே இல்லாமல் வழிமார்கள் எடுக்கிறாரு. இந்த ஹதீஸுக்கும் வழிமார்கள் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனவர்களாலும் உதவி செய்ய முடியும் என்பதற்கு இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோமே, அதுவே மிகப்பெரிய ஆதாரம் இல்லையா? 50 நேர தொழுகையை தானே இறைவன் கடமையாக்கினான். அதை மேராஜுடைய இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி வந்த போது திருப்பி திருப்பி அனுப்பியது யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லவா? அவர்கள் அப்படி அன்றைக்கு செய்யாமல் இருந்திருந்தால் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு 50 நேர தொழுகை அல்லவா நாம் நிறைவேற்ற வேண்டும். 50ஐ 5 ஆக்கி நமக்கு உதவி செய்தவர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்தவர்கள், நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். மறைந்து போனவர்களால் உதவி செய்ய முடியாது என்று இன்றைக்கு கூறுபவர்கள் இனிமே 50 நேர தொழுகை சொல்லட்டும். அப்படிதான் செய்யணும். 5 தொழக்கூடாது. ஏன்? இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களால கிடைச்ச உதவி. மறைந்து போனவர்கள் உதவி செய்கிறது ஷிருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஷிருக்கால் கிடைத்த உதவியை அவங்க செய்யக்கூடாது. இனிமே 50 நேரம் தொழுகை தொழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்யறது ஏற்படுத்தி வச்சிருக்கான் தெரியுமா? உலகத்துல நமக்கு கண்ணுக்கு தெரியாத அடியார்களை எல்லாம் வைத்திருக்கிறான். இதான் அவல்ல அகதுக்கும் செய்ய, மக்களுடைய நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்திலே உங்களில் ஒருவர் ஒரு பொருளையோ வாகனத்தையோ தொலைத்து விட்டால் வேறு யாரும் இல்லை, யார்கிட்ட போய் கேட்பாரு?
அல்லாஹ் தான் உதவி செய்வான். யார் மூலமா தானே செய்வான்? இந்த உலகத்தினுடைய இயக்கமும் நியதியும் அப்படித்தானே அமைந்திருக்கிறது. அப்ப என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு கூறுகிறார்கள், நீங்கள் கூறுங்கள், இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால், அய்னூனி இபாதல்லா, இறைவனுடைய அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள், அய்னூனி இபாதல்லா, இறைவனுடைய அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தபுரானியிலே, ஹாக்கிமிலே, பஸ்ஸாரிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியாத அடியார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், சுற்றி கொண்டே வருகிறார்கள். நீங்க கூப்பிட்டு உதவி தேடுங்க. அவங்க அல்லாஹ்வுடைய அடியார்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் இவங்க மூலமா செய்யறான். அதுதாங்க அடிப்படை. இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை நீதி யாரும் மீறக்கூடாது. மீறினா இறைவனுக்கு பொறுக்காது. இப்போ 2 பேர் பயணம் செஞ்சாங்க கப்பல்ல. கப்பல் உடைஞ்சு கீழே விழுந்துட்டாங்க. 2 பேரும் தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வழியா இன்னொரு கப்பல் வருது. 2 பேர்ல ஒரு ஆளு அந்த கப்பல்கார கூப்பிடுறாங்க, காப்பாத்துங்க. இன்னொரு ஆளு, நான் மனிதனிடம் உதவி கேட்க மாட்டேன், எனக்கு இறைவன் தான் என்னை பாதுகாக்க வேண்டும், இறைவனே என்னை காப்பாற்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. யாரு கப்பலை கூப்பிட்டாரோ அவர் பாதப்பட்டுட்டாரு. அங்க வந்தா அவரை தூக்கிட்டு கப்பல் போயிட்டாருன்னா இறைவனே என்றார்ல, செத்து போயிட்டார். இப்போ இறைவனே என்று சொன்னது தப்பா? தப்பில்லை. ஆனால் இறைவன் வகுத்த நியதி இவர் அவமதித்தார். இறைவன் என்ன சொன்னான்? இந்த உலகத்தை காரண காரியங்கள் அடிப்படை உலகமாக மாற்றி வைத்திருக்கிறேன். எதுவானாலும் காரணத்து அடிப்படையிலே உதவி செய்வேன். நான் மழையை தருகிறேன், மேகத்தின் மூலமாகத்தான். குழந்தையை தருகிறேன், உடலின் மூலமாகத்தான். இதுக்கு மாற்றமா நான் செய்தால் அதுதான் அற்புதம், அதுதான் கராமத்தும் மாஜிதா. உங்களுக்கு பசியை நான் அகற்றுகிறேன் சாப்பாட்டின் மூலமே, உங்களுடைய தாகத்தை அகற்றுகிறேன் தண்ணீர் அருந்துவதன் மூலமே. இப்படியாக ஒரு காரணத்தை அமைத்து வைத்து விட்டான். இந்த காரணத்தை மீறினால் இறைவனுக்கு பிடிக்காது. இப்ப 2 பேரு ஒரு இடத்துக்கு போனாங்க. 2 பேர் கையில அட்ரஸ் இருக்குது. ஒரு ஆள் கேட்டுக்கிட்டே வந்தாரு, எங்க இந்த ஆள் யாரு, இந்த தெரு எங்க இருக்கு, இதுதாங்கன்னு காமிச்சாங்க. அங்க போயிட்டாரு. இந்த வீடு நம்பர் எங்க இருக்கு, இங்கதான். இவர் கேட்டவரு சீக்கிரம் போயிட்டாரு. இன்னொருவரு அந்த அட்ரஸை வச்சுக்கிட்டு அல்லாட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இறைவனே இந்த அட்ரஸுடைய இடத்தை எனக்கு காட்டு. மனிதர்கிட்ட கேட்டவரு போய் அடைஞ்சிட்டாரு. இறைவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறவருக்கு ஒண்ணும் கிடைக்கல. ஏன்? அந்த மனிதன் இறைவனுடைய நியதியை மதித்தான். இறைவன் தான் எனக்கு உதவி செய்கிறான், மனிதர்களின் மூலம் செய்கிறான் என்கின்ற இறைவனுடைய நியதியை மதித்தான். அவனுக்கு உடனே உதவி கிடைச்சிச்சு. இவன் இறைவன் வகுத்த நியதியை மீறினான். அதனால் இறைவனுடைய உதவி கிடைக்கவில்லை. இறைவன் தானே ரிசுக்கு வழங்குறான் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே இருந்து அல்லா ரிசுக்கத்தா அப்படின்னு கேட்டுக்கிட்டு உழைக்காம இருந்தா நாமே அவனை பாராட்டுவோமா? அட அல்லாவை தானே கேட்கிறான், எவ்வளவு நம்பிக்கை பாருங்க, சம்பாதிக்கவே போவாம அல்லாட்டே கேட்டுருக்கானு சொல்லலாம். என்ன சரியான மடையனா இருக்கேன்னு நம்ம சொல்லுவோம். ஏன் நேரடியாக அல்லா கொட்டுவான், போ வெளியே போ சம்பாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரிதான் ஒவ்வொன்றுமே இந்த உலகத்தினுடைய நியதி. அது யாரும் முடியாது. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், இறைவன் சொன்னான். அல்லாஹ் தான் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறான். நல்லா சொல்லிட்டான். அதுக்காண்டு ஒரு ஆள் மதரசாவுக்கு போக வீட்டுக்குள்ளே இருந்தா கற்றுக் கொடுக்க முடியுமா? இறைவன் கற்றுக் கொடுக்கிறான் ஒரு ஆசிரியர் மூலம். இறைவனுடைய உதவிதான் மற்றவர் மூலம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த இடத்தில் உயிரா உள்ளவர்களால் முடியும் என்று சொல்லாதீர்கள். உயிரா உள்ளவர்களாலும் முடியும் என்பது இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தம். இல்லை, இறைவன் உதவி செய்கிறான் உயிரா உள்ளவர்கள் மூலமாக மட்டுமே என்றும் சொல்லார்கள். அப்பொழுது இறைவனுடைய அந்த வல்லமை ஒரு வரையறைக்கு வருகிறது. இறைவனுடைய வல்லமை வரையறைக்கு அப்பாற்பட்ட. இறைவன் நினைத்தால் உயிருடன் இருப்பவர் மூலமாக உதவி செய்வான். அவன் நினைக்கின்ற போது இந்த உலகத்தை விட்டு மறைந்தவர் மூலமாக உதவி செய்வான். உதவி செய்வது இறைவன் மட்டுமே. அந்த உதவியை நாம் பெறுவது நல் வணக்கங்களின் மூலமும் நல்லடியார்களின் மூலமும். இந்த வசீலாவை வைத்து நம்முடைய வாழ்வை இறைவன் சிறப்பாக்கி தந்தருவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.